ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரைபாட் அன்பாக்சிங் தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒசாகா OS 550 ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா ஆல்மோஸ்ட் 5 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரைபாடை வந்து இப்போ வந்து கொஞ்சம் வச்சுட்டு நம்ம புது ட்ரைபாட் யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அது உடஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும். நான் போர்ட்ரைட் இந்த அது வந்து வெர்டிக்கல் வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம்லாம் கிராக் ஆகிருக்கு. ஸோ என்னால் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு ஹேண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹேண்டலே வந்து பிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதை யூஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் புது ட்ரைபாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். அதாவது சேலுக்காக வாங்கி வச்சுருந்ததில் ஒரு ட்ரைபாட் வந்து இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து சேலுக்கு வராது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு அது என்ன ட்ரைபாட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது 3366 அப்படிங்கிற இந்த ட்ரைபாட் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒசாகா OS 550 ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கிட்ட வருது. ஹைட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தை கூட்டினோம்னா 5 அடி, அதுக்கு மேலேயே கூட வரலாம்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது 4.75 அடி கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஹைட்டு. பட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தாலும் கொஞ்சம் லாங்கில் வச்சு எடுத்தால் பக்காவாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கே நான் எவ்வளோ தூரம் லாங்கில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரைபாட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ட்ரைபாட் பாக்ஸ் வந்து இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட். ஸோ கலர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் பிளாக் கலர் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடில் வந்து உள்ளே என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிளாக் கவர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தான் வரும். ஸோ இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரைபாட், அதுக்கடுத்து இந்த மொபைல் ஹோல்டர். நான் ஒசாகா OS 550 ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கேன். அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு எனக்கு சூட்டபுளாக இல்லை. எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்த ட்ரைபாடினுடைய அமௌண்ட்டு தான். அதுக்கு அடுத்தும் பர்ச்சேஸ் பண்ண தனியாக வந்து அதை தேடி பார்த்து. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுவேன். அது போக இது கொடுத்துட்டு வந்து கீழே லாக் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே நம்ம வந்து இப்படி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஜஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா மேலே வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து இதை வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ஆங்கிள் வச்சனோ அதுலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சோம்னா ஹைட்டு கரெக்டாக வந்துடும். கரெக்டாக நேர்மாறாக வந்துடு. ஓகே, அது கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் இருக்கும். உங்களுக்கு இந்த லாக்கு வேண்டாம், ஏன்னா மொபைல் தானே வைக்க போகிறேன், ரொம்ப வெயிட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக்கை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடலாம். இந்த இதில் இருக்கிற லாக்கை வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்லாம் இருக்காதுங்கிற பட்சத்தில் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு எடுத்து விட்டோம்னா ஓகே, இந்த கீழே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து வேறு ட்ரைபாடில் நான் பெருசாக பார்த்ததில்ல. அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 2 ட்ரைபாட்லேயும். ஓகே, எஸ், ட்ரைபாடினுடைய ஹைட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் இருக்குது. இதிலேருந்து இருங்க லாக் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். ஓகே, இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஐயோ லாக் சரியாக விடலைங்க. ஸோ இப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு இது வந்து இப்போ ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே ஓகே, இந்த மாதிரி தான் ட்ரைபாட் வந்து வருது. ஓகே, அதுக்கடுத்து இதை ட்ரைபாடை வந்து லைட்டாக ஜஸ்ட்டு டைப் பண்ணிட்டோம்னா அகெயின் இது வந்து மேலே கீழே வராத மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நான் வந்து பார்த்தோம்னா ஹைட்டு வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து. ஸோ ஹைட் மொத்தமாக எவ்வளோ
வருது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் ஹைட். நம்ம இப்படி தூரத்துல இருந்து வீடியோ எடுத்தா கூட கொஞ்சம் இருக்கணும், ஏன்னா என் ஹைட்டு கொஞ்சம் கூட வரும், நான் வந்து ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இப்படி வச்சு வீடியோ எடுக்கிறோம்னா இந்த இதில் இப்படி வச்சோம்னா இப்படி இருந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருந்து வீடியோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த இடத்துல இந்த ஹேண்டில் இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு இந்த இடத்துல அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ட வந்துடலாம். ஸோ இவ்வளோதான் மக்களே இந்த ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக ஒசாகா OS50 வந்து OS550 ட்ரைபாட் வந்து கொஞ்சம் ஹைட்டு தான், பட் இது வந்து ஹைட் இவ்வளோ தான் வரும் பார்த்துக்கோங்க. ஃபுல் லென்த்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சா கூட இவ்வளோ தான் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ தூரத்தில் நின்று நான் வந்து இப்படி நின்று பேசணும். நிறைய டைம் நான் இதுலேயும் அப்படி தான் பேசியிருக்கேன், ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் எல்லாம் ஒரு அவசரத்தில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் பை பண்ண நினச்சிங்கன்னா சேல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைபாட் எவ்வளோ ரூபாங்கிறது கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து நான் 700 வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பட் ஸ்டில் நான் இந்த ட்ரைபாட் ஒசாகா OS550 தான் 850 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினேன். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஹைட்டில் பாருங்கள். ஸோ இந்த ஹைட்டில் வரக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹேண்டல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு பெல்ட் குவாலிட்டியும் அலுமினியம் குவாலிட்டி நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது கம்பேரிட்டிவ்லி. எனக்கு ஒசாகா OS550 விட, அதாவது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நான் கம்பேர் பண்ண விரும்பலை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்டாக இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பருமனாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இதையும் நான் இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்ததால் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இந்த மாதிரி பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்குள்ளே அந்த 3 விஷயங்கள், அதாவது இந்த கீழே உள்ள அந்த நெட் கொடுத்துருப்பாங்க, அடுத்து இந்த மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் இந்த ட்ரைபாடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு மடித்து வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களே. இதை ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை ஆன்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சாலும் 3366 ட்ரைபாட் வந்து நிறைய இருக்குது. ஸோ வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணி விட்றதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனிவேஸ் இது வந்து நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத ஒரு 1 or 2 years கழிச்சதுக்கப்புறம் கூட ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு குயிக்காலாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிட முடியாது. யூசேஜை பொறுத்து அவங்கவுங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அது வந்து மாறலாம். ஏன்னா நான் வந்து 150 ரூபா 200 ரூபா ட்ரைபாடையே வந்து பல வருஷம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த ட்ரைபாடையும் ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 3 வருஷமாவது குறைஞ்சது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒசாகா OS550 ட்ரைபாட் வந்து நான் எத்தனை வருஷம் 5 வருஷம்னு நினைக்கிறேன், 2021 அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. ஸோ இதையும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பாருங்களேன், இப்படி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது சேனல் பேனலில் வந்து. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம்.